வணக்கம். இந்த காணொளியில் பர்சன்டேஜ் பிவைக்யூனுடைய பார்ட் 7 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 6 வீடியோஸ் வந்து பிவைக்யூ பர்சன்டேஜில் வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரே சீராக ஒவ்வொரு ஆண்டும் 6.25% கூடிக்கொண்டே செல்கிறது. இப்போது அதன் மக்கள் தொகை 82,536 எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு மக்கள் தொகை வந்து அதிகரிக்குது கம்மியாகுதுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R divided by 100 whole power n. இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து கூடுது இல்லை கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பொறுத்து மாறும். இங்கே வந்து 6.25% கூடிக்கொண்டே செல்லுதுன்றதால இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை அவங்க வந்து 6.25% வந்து கம்மியாகிட்டே போகுது குறையுது அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், நெகட்டிவ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துருவோம். ஆர் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. இப்போது அதன் மக்கள் தொகை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது அதனுடைய மக்கள் தொகை என்ன ஏ கொடுத்துட்டாங்க. என்ன வந்து 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா அப்போ பி தான் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து இந்த சம்மில் போட்டால் வந்துடும். பட் இதில் என்னென்னா கேல்குலேஷன் தான் வந்து கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் கவனமாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்து வந்து பண்ணுங்கள். ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 82,536. பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 + ஆர் வந்து 6.25. அதை வந்து நம்ம இங்கே இந்த 6.25 டிவைடட் பை 100 இருக்குங்களா, இதை மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் போனோன்னா நான் 100 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இங்கே எல்லா ஸ்டெப்பும் ஃபுல்லாக பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சைடு ஒர்க் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 625 டிவைடட் பை 100 into 100. மேலே 100 மல்டிப்ளை பண்ணதால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்த 25 வந்து பாயிண்ட் எடுத்துட்டோம். அடுத்து இதை 25ஆல் அடிக்கலாங்களா. இது வந்து 4 25 100. இது வந்து 25 25 625. இந்த 25 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 4 டைம்ஸு. அப்போ என்ன வரும், 1/16 நம்ம போடலாமா. அப்போ 1/16 ஹோல் பவர் என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2. அடுத்து வந்து பாருங்கள், 82,536 equal to P into cross multiply பண்ணோம்னா 16 + 1 17 divided by 16 into 17 divided by 16. இப்போ வந்து இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகுங்களா. 82,536 into 16 × 16 256, 17 × 17 289. அது கீழே வந்துடுங்களா. 17 × 17 இந்த சைடு வரும்போது 16 × 16 மேலே போயிடும், 17 × 17 கீழே வந்துடும். ஈக்குவல் டு பி. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லலாம் வரும். பட் நம்மளுக்கு ஆன்சரில் வந்து பாயிண்டில் கொடுக்கல. ஸோ நீங்கள் இது வந்து நம்ம அடித்து பார்ப்போம். 82,536 289. ஸோ 825 வந்து எத்தனை இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 9 300 இருந்ததுன்னா 900 வரும். அப்போ வந்து 300 அப்படின்னு போட்டோம்னா 3 டைம்ஸ் வரும். பட் 2 டைம்ஸ் தான் இதில் வரத்துக்கு சான்சஸ். ஸோ செக் பண்ணுவோம். 2 9 18 1 2 8 16 1 17 1 2 4 1 5 15ல் 8 போச்சுன்னா 7 11ல் 7 போச்சுன்னா 4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ல் 5 போச்சுன்னா 2. ஸோ மேலே இருக்கிற 3யை வந்து கீழே கொண்டு வரோம். ஸோ இதில் எத்தனை வாட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா 8 3 24. இதை வந்து ஹோல் நம்பரை நான் கன்சியூம் பண்ணி போடுறேன். ஒருவேளை இது 300 இருந்ததுன்னா 8 3 24ன்னா 2400 வந்து வருமா. ஸோ அந்த க்ளூவில் வந்து போடுறேன். 9 8 72 சாரி 9 8 72 7 8 8 64 7 71 ரிமைனிங் 7 2 8 16 7 23. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 1 6 1 மேலே வந்து ரிமைனிங் 6 இருக்குது.
ஸோ 5 3 15 வருமா? ஸோ 5 டைம்ஸ் 5 3 15 எதனாலன்னா இதை நான் வந்து 300 கன்சியூம் பண்ணணுன்னா 5 3 15 என்னும்போது 1500 வரும். 9 5 45 ரிமைனிங் 4 8 5 40 44 ரிமைனிங் 4 2 5 10 14 1 11ல் 4 போச்சுன்னா 7 5ல் 1 போச்சுன்னா 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சுக்கிறேன், இங்கே 0 வச்சுக்கிறோம், இது போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது? 171 வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 போடுறேன். 5 போட்டோம்னா என்ன வரும்? சேம் இந்த 1445 அது அப்படியே வருமா? ஆல்ரெடி நம்ம 5 போட்டு தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 10ல் 5 போச்சுன்னா 5, மறுபடியும் 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 6ல் 4 போச்சுன்னா 3. ஸோ அப்போ நம்ம வந்து 6 போடலாம். வருது 6 வந்து போடுவோம். 9054 5 6 8 48 48 5 53 ரிமைனிங் 5 2 6 12 12 5 17. ஸோ தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. 9054 5 6 8 48 48 5 53 5 2 6 12 5 17. அப்போ வந்து முன்னாடி போட்ட 5 தான் கரெக்டு. அது சப்ராக்ஷன் தப்பாக பண்ணியிருக்கேன், சாரிங்க. கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் நம்மளுக்கு கால்குலேஷன் போன்றதில் தப்பு பண்ணால் இப்படி தான் நேரம் வந்து அதிகமாகவே எடுத்துரும். ஸோ 5 வந்து போட்டதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, அதே வந்து போடுறேன். 10ல் 5 போச்சுன்னா 5, பக்கத்தில் இருந்து ஒன்று கடன் வாங்கினா அது 10 வரும். 10ல் 6 10ல் 4 போச்சுன்னா 6, 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம்? 0 போட்டுக்கலாம். 0 போட்டோம் அப்படின்னா எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2650 வந்து 8 டைம்ஸ் சம்திங் வரும். 8 வாட்டி என்ன எவ்வளோ வரும்னா, இந்த ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, 8 டைம்ஸ் என்ன 2473 வரும். ஸோ நான் வந்து 8 போடுறேன். அந்த 2473 நீங்கள் முன்னாடி அந்த நம்பர் போட்டிருக்கீங்கன்னா சேம் நம்பர் அனுப்பும்போது அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க, நேரம் எடுக்கும். ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7, 14ல் 7 போச்சுன்னா 7, 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ 177 வருது. இது போயிட்டே இருக்குது. நான் 2 டிஜிட்டோட நிப்பாட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 285.58 இன்ட்டு மேலே வந்து 256 வந்து இருக்குது. இதை வந்து இப்போ மறுபடியும் மல்டிப்ளை வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் அடிச்சிருக்கோம். இந்த நம்பரும் அடித்து தான் நம்மளுக்கு அந்த பாயிண்டில் வந்திருக்கு. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆறு 8 48 4 6 5 30 34 3 6 5 30 33 3 6 8 48 3 51 5 2 6 12 5 17. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 5 40 4 5 5 25 4 29 2 5 5 25 2 27 2 8 5 40 42 4 2 5 10 14 2 8 16 1 2 5 10 11 1 2 5 10 11 இங்கே 1 2 8 16 17 1 2 4 1 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 4 18 1 9 10 1 10 11 1 7 11 12 13 1 6 7.
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 73,108.48. ஆப்ஷன் 73,000 எதில் வருதுன்னு பாருங்கள். ஸோ சி. நம்மளுக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஏன் வரலன்னா நம்ம வந்து இன்னும் வந்து அந்த வகுத்தலில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் போகிறத விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால தான் 108ஓட நிற்கிது. நீங்கள் இன்னும் அந்த முடிகிற வரைக்கும் போட்டிங்கன்னா வரும். பட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் கூட போங்க, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 73 வந்ததால் ஆப்ஷனை வந்து எடுத்துட்டோம். ஸோ கேல்குலேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேல்குலேஷன் பண்ணுறப்ப தப்பு பண்ணோம்னா ஆன்சர் வராது. அது வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதத்தை காண்க. 10% கூடுது, 10% குறையுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? x + y + xy / 100. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து கூட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ப்ளஸ் சிம்பிள் கூட்டுறதுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள், குறையுதுன்றதுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வந்து பயன்படுத்துவோம். அப்போது 10 - 10, அப்புறமா இந்த ரெண்டும் வருமா xy ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 × 10 / 100. +10 -10 போயிடும், 2 0க்கு 2 0 போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 1% வந்து குறைஞ்சிருக்கு. இங்கே குறைவு சதவீதம் கொடுத்ததால நெகட்டிவ் சிம்பிள் வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னடா நம்மளுக்கு -1 வருது, ஆப்ஷனில் -1 இல்லையே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க குறைவு அவங்களே சொல்லிட்டாங்க லாஸு அப்படின்ட்டு. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு -1 வருதுன்னா அது லாஸ் ஆகிருக்கு 1% அர்த்தம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகின்றார். அத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரின் மாத வருமானம். இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக 11,250 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 15% சொல்லிட்டாங்க. பட் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டு வருமானத்தில் தான். அவர் வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் இருந்து 15% தான் வந்து 11,250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத வருமானம். அப்போ வந்து இந்த 15%ன்றது ஆண்டுக்கானது. அப்போ 100% கண்டுபிடிச்சா வருஷத்துக்கானது தான் நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்கும். அதுக்கப்புறம் மறக்காம அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மாத வருமானம் கேட்டதால /12 போடணும். இந்த கொஸ்டின்ல ட்விஸ்டே இது மட்டும்தான். மற்றபடி இது சிம்பிளான மெத்தட் தான். அதனால கொஸ்டின் படிக்கும் போதே கவனமா படிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 15% தான் வந்து 11,215 கொடுத்துட்டாங்க. அப்போ 100% கண்டுபிடிக்கிறது ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கிறோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 11,250 × 100 / 15. ஸோ இதை வந்து 5ஆல் அடிக்கலாங்களா, 3 வாட்டி வரும். இங்கே 5ஆல் அடித்தா 20 டைம்ஸ் வரும். 3 கொண்டு போய் இதில் அடிக்கலாம். 3 3 9, 22, 7 3 21, 15, 5 3 15, ரிமைனிங் 0 இருக்குது, அது வரும். அப்போது 3750 × 20, 2 5, இங்கே 2 0 இருக்குது, அப்படியே போட்டுருவோம். 2 5 10, 1 2 14 1 15 1 2 3 6 1 7. அப்போது அவர் வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னா 75,000 வந்து சம்பாதிக்கிறாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவரின் மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறப்போ /12 அன்னிட்டு போடணும். 12 கொண்டு போய் இதில் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 12 60, 6 12 72. 72 போச்சுன்னா ரிமைனிங் வந்து இப்போ 30 வருங்களா. 30ல் எத்தனை 12 இருக்குது, 2 12 இருக்குது. 2 12 24. 24 போச்சுன்னா ரிமைனிங் 6, இந்த 0 இங்கே வந்துடும். 60ல் எத்தனை 12 இருக்குது, 5. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0 இங்கே வந்துடும். அப்போது அவருக்கு மாதம் எவ்வளோ அவருடைய வருமானம்னா 6,250 ரூபாய். ஆப்ஷன் டி. இந்த 12ஆல் வந்து வர்ற ரிசல்ட்டை வந்து வகுக்கணுன்றதை மறந்துடாதீங்க.
அடுத்து வந்து பாருங்க 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 50 பேர்ன்றது 100%. அவங்களே சொல்லிட்டாங்க 23 பேர் வந்து மாணவர்கள் அப்படின்ட்டு, மாணவிகள் அப்படின்ட்டு, மாணவர்களுடைய பர்சன்டேஜ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 50ல் 23 பேர் வந்து மாணவிகள் போயிட்டா மீதி மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 பேர் இருப்பாங்களா? அப்போ இந்த 27 பேருடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். 50 அடித்தா 2 வாட்டி 2 27 54%. ஆப்ஷன் பி. இந்த சம் பாருங்க, ஒரு மிதிவண்டியின் விலை வந்து 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1500ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100%. தள்ளுபடி என்ன, அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கலாமா? தள்ளுபடி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. 1500க்கும் 1350க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 150. இந்த 150 ரூபீஸ் தான் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 150 ரூபீஸ்ன்றது பர்சன்டேஜில் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2 0 கேன்சல். 15 இதில் அடிச்சோம்னா 10. அப்போ 10% வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம வந்து பாருங்க, இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை படித்ததுமே ஐயோ என்ன சொல்ல வர்றாங்கன்னெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட்ல அந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்களோ உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எடுத்து எழுதினாவே ஆன்சர் கிடைச்சிருங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க? இரு எண்களின் கூடுதலானது. அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏதோ 2 எண்களினுடைய கூடுதல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது எண்ணில் 116 அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது எண் எது? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்னா ரெண்டாவது நம்பர் வந்து ஒய். அதனுடைய இது ரெண்டுத்தினுடைய கூடுதல் எப்படி இருக்குமா? இரண்டாவது எண்ணின் 116/3% எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் இதுதான். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒன்றும் இல்லை, கொஷினை ரீட் பண்ணுங்கள். நான் எடுத்து எழுதியிருக்கிறது கரெக்டாக உங்களுக்கு அது புரியுதான்றதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 6 18 1 3 1 4 3 + 2 divided by 3 divided by 100. இது என்ன ஆகும்? 350 divided by 300 எழுதுவோமா? அது அப்படியே இங்கே கொண்டு வந்து எழுதிடுங்க. x plus y is equal to y into 350 divided by 300. இதை 0க்கு 0 கேன்சலுங்களா? 5ஆல் அடிக்கலாமா? 6 5 30, 7 5 35. இப்போ இந்த 6 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகுங்களா? 6x + 6y is equal to 7y. 6x equal to இந்த 6y அந்த பக்கம் போச்சுன்னா 7y - 6y yn வந்துருங்களா? அப்போது x divided by y is equal to 1/6. அப்போ அதனுடைய ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, x is to y. அது இல்லாமல் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்கும்னா முதல் எண் என்னென்னு எடுத்திருக்கோம்? x. ரெண்டாவது எண் என்னென்னு எடுத்திருக்கோம்? y. அந்த ஆர்டரில் தான் எழுதணும். 1.6. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. x equal to 4y எனில் 3x இன் எத்தனை சதவிகிதம் 6y ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம எடுத்து எழுதிடுவோம். x is equal to 4y அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இதை எப்படி எழுதலாம்? x divided by y is equal to 4 divided by 1. அப்போ வந்து x வந்து 4 மடங்கு அப்படின்னா y வந்து 1 மடங்கு தான்.
இதை வேறு எப்படி பர்சன்டேஜ்லன்னா y வந்து 100%னா எக்ஸ் வந்து 400% அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாங்களா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பாருங்கள், 3xன் எத்தனை சதவீதம் 6y ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 3xனுடைய எத்தனை சதவீதம் 6y வந்து ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு y வந்து என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியுமா, எக்ஸ் வந்து 4ன்னு தெரியுங்களா? அப்போது 3 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 × 12, 6 × y 6. அப்போது இது எப்படி இருக்குது, எக்ஸ் வந்து 12ன்னா y வந்து 6 இருக்குது. அப்போ பாதி தானே இருக்குது. 3xன் எத்தனை சதவீதம் 6yன்னா 12ல் பாதி 6. அப்போ 50%. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்ததை வச்சு xy வேல்யூ எடுத்துட்டோம், 4 1 அப்படின்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க, 3xன் எத்தனை சதவீதம் 6y அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3xன்னா எக்ஸ் வந்து 4, அப்போ 12, y வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்போ 6. 12ல் 6ன்றது 50% தானே. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர், 50%. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா, ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் அடுத்தடுத்த இது சொல்லிகிட்டே இருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், 100ன்றது 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3xல் தானே 6y கேட்குறாங்க. அப்போ 6ன்றது எவ்வளோன்னாலும் என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடச்சிரும். அடிச்சோம்னா 2, இந்த 2 அடிச்சோம்னா 50. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஜிக்காக இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டாவே நம்ம டைரெக்டாக ஆன்சர் போயிடலாம். 3x வந்து 12, 6y வந்து 6y வந்து y = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் பாதி வருது. அப்போ 50% அன்னிட்டு எழுதிடலாம். இல்லைனா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை கூட ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பாருங்கள், 120ஐ விட 15% குறைவான எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 120ன்றது 100%. அப்போ 15% குறைவுன்னா 85% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல். இது வந்து 6, இது அடிச்சுமன்னா 5, 5 கொண்டு போய் இங்கே அடிச்சுமன்னா 1 5 5, 7 5 35, 6 6 7 6 36, 7 42, 4 1 6 6 4 10, 102. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், 50 பேர் கொண்ட வகுப்பில் 27 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து மாணவிகள் இங்கே 27 பேர், மற்றவங்க தான் மாணவர்கள்னு சொல்லிட்டாங்களா. பட் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் கேட்குறப்போ ஃபஸ்ட்டில் மாணவர்கள் தான் கொடுத்துருக்காங்க, அடுத்து தான் மாணவிகளின் சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப 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 முக்கியம். இந்த இது போல் 2% கேட்குறாங்க இல்லை ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டில் யாரை கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் வந்து எழுதணும். இங்கே வந்து பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆர்டர் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 50 பேர் கொண்ட வகுப்பில் 27 பேர் வந்து மாணவிகள், மற்றவர்கள் வந்து மாணவர்கள். ஆனால் ஒருத்தரை கண்டுபிடிச்சா மீதி ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 100ல் 1 கண்டுபிடிச்சி அதை கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் தானே மாணவர்களோ மாணவிகளோ வருவாங்க. அப்போ 50ன்றது 100%. மாணவிகள் 27 பேர்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 × 27 / 50. 50ஆல் அடிச்சோம்னா 2 2 27 54. ஸோ 54% யார் இருப்பாங்க, கேர்ள்ஸ் மாணவிகள் வந்து இருப்பாங்க. 100ல் 54 போச்சுன்னா 46% யார் இருப்பாங்க, பாய்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டில் பாய்ஸு, நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸ் வந்து 46%, கேர்ள்ஸ் வந்து 54%. ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள், ஏயின் 30% என்பது 60 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏயினுடைய 30% தான் வந்து பார்த்திங்கன்னா 60. அப்போது அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 0க்கு 0 கேன்சல், 3ஐ கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 20. A = 10 × 20, 200. ஆப்ஷன் ஏ.
இந்த சம் வந்து பாருங்க, x minus y இன் 50% is equal to x plus y இன் 30% எனில் y இன் x சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுவோம். x minus y into 50 divided by 100 is equal to x plus y 30 divided by 100. இந்த 100 கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x minus 5y is equal to 3x plus 3y. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். 3x இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வரும். அப்போ 5x minus 3x வந்து 2x. 5y வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 5 ஆயிரும். அப்போ 8y அடிச்சோம்னா 4 டைம்ஸ் வரும். அப்போது x divided by y is equal to 4 divided by 1. இதில் என்ன கேட்டிருக்காங்க, y இன் x சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது y என்றது இருக்குது, சாரி இங்கே எழுதுகிறேன். y இன் x சதவீதம் அப்படின்னா y என்றதில் x வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. y இன் x சதவீதம்னா இப்படி தான். இங்கிலீஷில் வேணும்னா கொஷின் பாருங்கள். வாட் பர்சன்ட் ஆஃப், அப்போ வாட் பர்சன்ட்னா பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் y என்ன இப்படி எழுதுவோமா? ஸோ உங்களுக்கு தமிழில் இருக்கிறது புரியலன்னா நீங்கள் மேலே இருக்கிறத கொஷினை படித்து எழுதிக்கோங்க. வாட் பர்சன்ட்னா, அப்போ வாட் பர்சன்ட்னா அதை நான் பிஎன் கூட எடுத்துக்கிறேன். அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் பர்சன்ட்ன்றது தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எதில் இருந்தேன்னா ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். அப்போ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்குமோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த வாட் பர்சன்ட்ன்றது நான் பி அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு நான் பின்னு எடுத்திருக்கேன். அப்போ பி இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்தாச்சு. கொஷினை படித்து இது எடுத்தாச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும் 4 அன்னிட்டு, ஒய் வேல்யூ தெரியும் 1 அப்படின்ட்டு. 4 இதில் 100ல் அடிச்சோம்னா 25. ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ 25%ன்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3வது எண் என்னன்னே கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்மளா எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், 100 அப்படின்னு கன்சியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 3rd நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது, செகண்ட் நம்பர் இருக்குது, 3rd நம்பர் வந்து இருக்குது. 3rd நம்பர் வந்து நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்போ 10% கம்மி பண்ணுறப்போ அது ஃபஸ்ட்டு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். 100ல் 10% கம்மி பண்ணால் 10 வந்து போயிருங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 90 வந்து இருக்கும். 2ஆம் எண்ணிலிருந்து 15% குறைவாக இருக்குன்னா அப்போ 100லேருந்து 15 கழிச்சுமன்னா 15% 15 வரும். கழிச்சுமன்னா 85. அடுத்து படிங்க. குறைவாக உள்ளதெனில் அந்த இரு எண்களின் விகிதம்னா அப்படியே ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ஆர்டர்லவே நம்ம எழுதணும். ஸோ 90யும் 85க்கும் வந்து காமனாக வந்து 5 வந்து எடுக்கலாங்களா? அப்போ ஓரஞ்சு 5 40 வரும், 8 5 40. இதில் வந்து ஓரஞ்சு 5 35 வரும், 7 5 35. இதை விட கம்மி பண்ண முடியாது. ஆப்ஷன் வந்து டி, ஆன்சர் டி. அடுத்து வந்து பாருங்க, ஒரு எண்ணின் 300% 120 எனில் அவ்வெண்ணின் 60% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 300%ன்றது 120 அப்படின்னா 60%ன்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா தெரிஞ்சிடும். 120 × 60 டிவைடட் பை 300. 0க்கு 0 கேன்சல். 6 கொண்டு வந்து 30ல் அடிச்சோம்னா 5 6 30. 5 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 2 5 10, 4 5 20, 24. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. எக்ஸின் வருமானத்தில் y பர்சன்டேஜ் ஆனது y இன் வருமானத்தில் 15%க்கு சமம்.
10% Yயின் வருமானம் 20% Zஇன் வருமானத்திற்கு சமம். இங்கு Zஇன் வருமானம் 3000 எனில் XY மற்றும் Zஇன் மதிப்பு வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி 3 பேருடைய வருமானத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி அவங்க Zக்கான வருமானம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ கொஷினில் என்ன இருக்கோ அது போட்டோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Xஇன் வருமானத்தில் 5% ஆனது Yயின் வருமானத்தில் 15/15%க்கு சமம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டிவைடட் பை 100 போட்டு அடுத்த ஸ்டெப்பை எழுதணும்னு அவசியம் கூட இல்லை. டைரெக்டாக நீங்கள் 5 = y × 15 கூட எழுதிட்டு போயிடலாம். உங்களுடைய ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னா இந்த 100 எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்து வந்து பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷனை எடுத்துருவோம். 5 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 3 டைம், அப்போ x = 3y. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எடுப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 10% Yயின் வருமானம் 20% Zஇன் வருமானத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேன்சல், 0க்கு 0 கேன்சல். அப்போ y = 2z. இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து Zக்கான வேல்யூ வந்து தெரியும், 3000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 3000 இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் Yனுடைய வேல்யூ கிடச்சிருமா? அப்போது Z வந்து 3000ன்னா y = 2z. அப்போ 2 × 3 6, அந்த 0 அப்படியே வரும். அப்போ 6000. இப்போ நம்மளுக்கு Yனுடைய வேல்யூ தெரிஞ்சதால ஈக்குவேஷன் 1ல் போட்டோம்னா x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ x = 3 × 6000, 3 6 18, அந்த 3 0, அப்போ 18000. இப்போ நம்மளுக்கு மொத்த வருமானம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3000, 6000, 18000 ஆட் பண்ணால் கிடச்சிருமா? அப்போது 18000ஓட 3000 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 21000. 21000ஓட 6000 ஆட் பண்ணால் 27000 வந்து வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x + y + z = 27000. ஆப்ஷன் சி. இந்த சம் வந்து பாருங்க, ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணி சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 5 லிட்டர் ஒரு லிக்யூடு வந்து இருக்கு. ஸோ 5 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 5 லிட்டர் தான் 100%ன்னா 20%ன்றது எத்தனை லிட்டர் ஆல்கஹால்ன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 20 / 100. 20 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 5 டைம்ஸ், 5 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 1 டைம். அப்போது 1 லிட்டர் ஆல்கஹால் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஏதோ சம் லிக்யூடு வந்து இருக்கா, திரவ கலவைன்னு சொல்லிட்டாங்களா, அது வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இருக்குது. ரிமைனிங் அந்த கலவையில் வந்து 4 லிட்டர் வந்து ஏதோ ஒரு திரவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த திரவம் வந்து 4 லிட்டர் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துட்டோம், அவங்க கொடுத்துருக்குற டீட்டெயில். அடுத்து என்ன சொல்கிறாங்க, திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்க்கிறப்போ ஆல்கஹால் வந்து எத்தனை சதவீதமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1 லிட்டர் தண்ணி சேர்க்கிறப்போ இந்த திரவ கலவை வந்து பார்த்திங்கன்னா 5, 4ஓட 1 கூட்டினா 5 ஆகுமா? இந்த ஆல்கஹால் 1 லிட்டர் அப்படியே தான் வரப்போகுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ திரவ கலவை ஏதோ ஒரு கலவை இருக்குது, மொத்தம் 5 லிட்ரு. அதில் வந்து 20% ஆல்கஹால்னா அப்போ 1 லிட்ரு வந்துடுது. மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா ப்ளஸ் 1 லிட்டர் வந்து தண்ணீர் ஆட் பண்ணும்போது இந்த திரவ ஸோ இந்த 1 லிட்டரை வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திரவ கலவை 5 லிட்ரு வரும், ஆல்கஹால் 1 லிட்ரு வரும். இப்போ இந்த திரவ கலவையில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 லிட்ரு இருக்குங்களா? இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 6 லிட்டர் இருக்குது. இந்த 6 லிட்டரில் தான் இந்த ஆல்கஹால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது 6 லிட்டர்ன்றது 100%, ஆல்கஹால் 1 லிட்டர்ன்றது என்ன பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 / 6, 2ஆல் அடிச்சோம்னா 50, இங்கே வந்து 3, 3 கொண்டு போய் அடிச்சோம்னா 1 3 3 20, 6 3 18, 2/3%. அப்போது 16 2/3%. ஆப்ஷன் ஏ. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக வந்து கொஷினை ரீட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
அடுத்து வந்து பாருங்க, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏயினுடைய உயரம் வந்து பியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருக்கான், 25% கம்மியாக இருக்கான். அப்போ பின்றது 100 அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா பர்சன்டேஜில் எப்பவுமே அவங்க ஒரு நம்பரை கொடுக்கலன்னா நம்ம என்னவா எடுத்துக்கணும், 100 எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ ஏ வந்து எவ்வளோ உயரம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, 25% கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ 100ல் 25%னா 25 போச்சுன்னா அப்போ ஏ எவ்வளோன்னா 75 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தின் எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஏ வந்து இப்போ 75 தான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏயினுடைய உயரத்தில் பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி எவ்வளோ அதிகமாக இருக்குது, இது ரெண்டை கம்பேர் பண்ண போனால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 25 வந்து அதிகமாக இருக்குது. இந்த 25% தான் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. கொஷின் புரியும்னு நினைக்கிறேன். ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக இருக்குன்னா பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து 25% கம்மி. நம்ம பி வந்து 100 எடுத்துக்கிட்டதால 100ல் 25% வந்து 25 வரும். 100 - 25 75. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, பியின் உயரம் வந்து ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளதுன்னா அப்போ ஏ 75 ஏக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் வந்து 100% கால்குலேட் பண்ணாதான் பி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஏயை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னு தெரியும். அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதிகமாக இருக்கிறதுக்குன்னா 25. அந்த 25 தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 100 × 25 divided by 75. 25 வந்து 75ல் அடிச்சோம்னா 3 times. 100 divided by 3 என்ன வரும், 33 1/3% வரும். அப்போ எவ்வளோ அதிகம்னா ஏயை கம்பேர் பண்ணும்போது பி வந்து 33 1/3%. பியிலேருந்து ஏ கம்பேர் பண்ணால் ஏ வந்து 25% குறைவு. அதே வந்து ஏலேருந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 33 1/3% வந்து அதிகம். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், 414ற்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் வந்து 15% எனில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 115% தான் வந்து பார்த்தீங்கன்னா 414. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்க. 115 5ஆல் அடிக்கலாம். 2 5 10 3 5 15, இது வந்து 20. ஸோ 23 இதில் அடிப்போம். 414 23 ஒரு 23 23. 11ல் 3 போச்சுன்னா 8, 3ல் 2 போச்சுன்னா 1 4. ஸோ 20 இருக்குங்களா. 6 2 8 2 16 9 2 18. அப்போ 8 8 3 24 2 2 8 16 2 18. அப்போ 18 டைம்ஸ் வந்து வருது. 18. அப்போ 18 × 20 2 18 36 ஒரு 0 360. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபாய். அவர் 15% லாபமும் சேர்த்து எவ்வளோன்னு விற்றுருக்காரு, 414 ரூபாய் அன்னிட்டு விற்றுருக்காரு. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 2100லிருந்து ரூபாய் 2100லிருந்து ரூபாய் 2520 அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2100ன்றது 100%. அதிகரித்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதுக்கான பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ 2100க்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 420 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 100 × 420 divided by 2100. 2 0க்கு இங்கே ஒரு 0 இங்கே 0 கேன்சல். 21 இதில் அடிச்சோம்னா 2 டைம்ஸு. இப்போ 2 10 20 20%. ஆப்ஷன் பி. இந்த சம் வந்து பாருங்கள், ஒரு வியாபாரியானவர் தன்னிடம் உள்ள பொருட்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின் 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்டில் என்ன பண்ணுறாருன்னா,
அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இங்கே வந்து அமௌண்ட் கொடுக்கலையா, அப்போ நம்மளே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ்னா என்னது, ஒரு பொருள் நம்ம உண்மையான விலையை கொடுத்து வாங்கியிருப்போம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடக்க விலையை விட 20% கூடுதலாக நிர்ணயம் செய்கிறேன். அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் என்னவா ஃபிக்ஸ் பண்ணுறேன், 20% வந்து கூட்டி பண்ணுறேன்னா அப்போ 100ல் 20%னா எவ்வளோ ரூபாய் வரும், 20 ரூபாய் வரும். அப்போ 100 + 20 120. ஸோ இப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ண பிறகு பின் 10% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கும் இதெல்லாம் கடையில் நடக்கிறது தாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து பொருள் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து 20%ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேக் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, எம்ஆர்பி அதெல்லாம் வந்து போட்டுருவாங்க. இது போல் 120 ரூபாய் அப்படின்னு இப்போ 20% இங்கே போட்டிருக்காங்களா, அது போல் 120 ரூபான்னு போட்டுடுறாங்க. உடனே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, 10% தள்ளுபடி கொடுக்குறோம் வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்மளும் என்ன நினைப்போம், 10% நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது போல் 10% தள்ளுபடி கிடைக்கும். 120ல் 10% தள்ளுபடி என்ன எவ்வளோ வரும், 12 ரூபாய் வருங்களா, 12 rupees. அப்போ 120ல் 12 rupees போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 108 ரூபாய் இருக்கும். இப்படி வந்த பிறகு அவருடைய லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. லாபம் எவ்வளோ, லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 100 ரூபாய் அவர் வாங்கின பொருளை இங்கே 100 ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த பொருளை இப்போ எவ்வளோன்னு விற்றுருக்காரு, ஆஃபர் வந்து 20% கூட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் 10% தள்ளுபடின்னு சொல்லிட்டு 108 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 100லேருந்து 108 ரூபாய்க்கு 8 ரூபாய் கூடுதா, அப்போ 8% தள்ளுபடி. ஸோ எவ்வளோ லாபம் பார்த்துருக்காருன்னா 8% வந்து 8 ரூபாய் லாபமா, அப்போ 8% பண்ணுறது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினோட இந்த பெர்சன்டேஜ் பிவைக்கு முடியுது. லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க, நாவினை உருளையாக உருள செய்தல் மனிதரில் ஓங்குத்தன்மை. ஸோ நாக்கை வந்து உருளையாக உருளை செஞ்சோம்னா அது பேர் என்ன, ஓங்குத்தன்மை. 80 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 72 மாணவர்கள் நாவினை உருள செய்ய முடியும், 8 மாணவர்கள் செய்ய இயலாதவர்கள். இந்த பண்பின் ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்பின் சதவீதம் என்ன? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்பின் ஃபர்ஸ்ட்ல அப்போ ஓங்குக்கான சதவீதம் தான் எழுதணும், அடுத்து தான் வந்து ஒடுங்கு பண்பின் சதவீதம் எழுதணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 80 பேர் இருக்காங்க. இதுதான் 100%. நாக்கு உருளை செய்யக்கூடிய ஓங்கு பண்பு கொண்டவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க, 72 மாணவர்கள் நாவினை உருளை செய்ய முடியும். நாவினை உருளை செஞ்சால் அவங்க ஓங்குத்தன்மை. அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா, இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. 100 × 72 / 80. இது 20ஆல் அடித்தா 4, இங்கே வந்து 5. 4 கொண்டு போய் 72ல் அடிச்சோம்னா 1 நாங் 4, 8 நாங் 32, 5 5 50, 8 5 40, அப்போ 90 வருங்களா, 90. அப்போ 90% வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு கொண்டவங்க. 100ல் 90% போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ, 10%. அப்போ 10% வந்து ஒடுங்கு பண்பு கொண்டவங்க. அப்போ 90% இங்கே இருக்குது, 10% இங்கே இருக்குது. ஓங்கு பண்பு தான் ஃபஸ்ட்டில் வரணும், அது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் வந்து 90% ஓங்குத்தன்மையும் ஒடுங்குத்தன்மை 10%. அவ்வளோதாங்க, இதோட வந்து பெர்சன்டேஜ் பிவைக்யூ வந்து முடியுது. தேங்க்யூ.